வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். நாடாளுமன்றத்தின் மீதான தாக்குதலை முறியடித்த தியாகிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மலர் தூவி மரியாதை. கடமையில் கண்ணாக இருந்து மிக பெரும் அபாயத்தை துணிச்சலுடன் எதிர்கொண்டவர்கள் என புகழஞ்சலி. மேகதாட்டு அணை விவகாரத்தில் திமுக அரசு துரோகம் செய்யாது என உறுதியளித்த அமைச்சர் ரகுபதி. தமிழ்நாட்டு மக்களின் விருப்பத்துக்கு மாறாக மேகதாட்டில் அணை கட்ட விடமாட்டோம் என்றும் சூளுரை. தமிழ்நாட்டில் கஞ்சாவும் உயர் ரக போதைப் பொருட்களும் புழக்கத்தில் உள்ளதாக நாகேந்திரன் குற்றச்சாட்டு. போதைப் பொருள் புழக்கத்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டல். போர் நிறுத்தம் என ட்ரம்ப் அறிவித்த பிறகும் தாய்லாந்து கம்போடியா படையினர் தொடர்ந்து மோதல். கம்போடியா படைகளை விலக்கிக் கொண்டால்தான் போர் நிறுத்தத்துக்கு உடன்படுவதாக தாய்லாந்து பிரதமர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். 2001ஆம் ஆண்டில் நாடாளுமன்றத்தின் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை முறியடித்த தியாகிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். 2001ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் நாள் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாதிகள் 5 பேர் ஒரு காரில் வந்து நாடாளுமன்றத்தில் தாக்குதல் நடத்த முயன்றனர். அவர்களை தில்லி காவல்துறையினரும் நாடாளுமன்ற காவலர்களும் தடுத்து நிறுத்தினர். அப்போது பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதில் டெல்லி காவல்துறையினர் 6 பேர், நாடாளுமன்ற காவலர்கள் 2, தோட்ட பணியாளர்கள் 1 கொல்லப்பட்டனர். இதையடுத்து பாதுகாப்பு படையினர் திருப்பி தாக்கியதில் பயங்கரவாதிகள் 5 கொல்லப்பட்டனர். பயங்கரவாதிகளின் தாக்குதலில் உயிரிழந்த காவலர்களின் நினைவாக நாடாளுமன்றத்துக்கு வெளியே இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது. தியாகிகளின் உருவப்படங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேகதாட்டு அணை விவகாரத்தில் திமுக அரசு துரோகம் செய்யாது என்றும் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பத்திற்கு மாறாக மேகதாட்டில் அணை கட்ட விடமாட்டோம் என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2வது கட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாலையீடு அருகே மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் முத்துராஜா, சின்னத்துரை ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பத்திற்கு மாறாக மேகதாட்டில் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசை அணை கட்ட விடமாட்டோம் என தெரிவித்தார். ஏன் நிராகரிச்சுன்னா, அரசாங்க வேலை கட்டுவது, பார்ப்பது, அல்லது பெரிய பணக்காரர்களாக இருப்பது, வருமான வரி கட்டுவது போன்றவை தான் கழித்துவிட்டு இன்றைக்கு இந்தியாவிலேயே மகளிர் உரிமை தொகையை அதிகரித்திருக்கிற ஒரே மாநிலம், எண்ணிக்கையை அதிகரித்திருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. மற்றது டெல்லி, மற்ற மாநிலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் அறிவித்தது ஒன்று, அப்புறம் நிலைய நிபந்தனைகளை போட்டு குறைத்திருக்கிறார்கள். ஊர்ப்புறங்களில் கஞ்சாவும் பணக்காரர்களிடையே உயர் ரக போதைப் பொருட்களும் புழக்கத்தில் உள்ளதால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியத்தில் பாஜக மாவட்ட தலைவர் பிரவீன்குமார் தலைமையில் நயினார் நாகேந்திரன் பரப்புரை பயணம் நடைபெற்றது. அப்போது பேசிய நாகேந்திரன், திமுக ஆட்சியில் பள்ளிக்கூடங்களுக்கு அருகில் கஞ்சா, மெத்தம்பெட்டமைன் விற்கப்படுவதாக தெரிவித்தார். ஊர்ப்புறங்களில் கஞ்சாவும் பணக்காரர்களிடையே உயர் ரக போதைப் பொருட்களும் புழக்கத்தில் உள்ளதால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். தாய்லாந்தும் கம்போடியாவும் போரை நிறுத்த ஒப்புக்கொண்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த பிறகும் எல்லையில் இரு நாட்டு படை வீரர்களிடையே தொடர்ந்து சண்டை நடைபெற்று வருகின்றது. தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே உள்ள எல்லைப் பகுதியில் இரு நாட்டு படையினருக்கும் இடையே மோதல் நீடித்து வருகின்றனர். இந்த மோதலில் குறைந்தது 21 பேர் உயிரிழந்துள்ளனர். எல்லைப்புற பகுதிகளில் இருந்து 7 லட்சம் பேர் வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று உள்ளனர். இந்நிலையில் இரு நாடுகளும் போரை நிறுத்த ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இருப்பினும் இரு நாட்டு படையினரிடையே மோதல் நீடித்து வருகின்றது. இதுகுறித்து பேசிய தாய்லாந்து பிரதமர் அனுதீன் சரண்வீரகுல், எல்லைப் பகுதியில் புதைத்து உள்ள கன்னி வெடிகளை அகற்றுவது, படையினரை விலக்கிக் கொள்வது ஆகிய 2 நிபந்தனைகளை கம்போடியா ஏற்றுக்கொண்டால்தான் போர் நிறுத்தம் என்று தான் ட்ரம்பிடம் கூறியுள்ளதாக தெரிவித்தார். தாய்லாந்தின் 2 போர் விமானங்கள் 7 குண்டுகளை வீசி தாக்கியதாகவும் இன்னும் தாக்குதலை நிறுத்தவில்லை என்றும் கம்போடியா பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்று அதிமுகவினர் திமுக ஆட்சியை பழித்து கூறினார்கள் என்று அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார்.
தூத்துக்குடி மாவட்டம் மாநகராட்சி திருமண மண்டபத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2வது கட்ட விரிவாக்க விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தலைமையில் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான வங்கி பற்று அட்டைகளை வழங்கினர். பின்னர் அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, மகளிர் உரிமை தொகை மூலம் பொருளாதார சுதந்திரம் கிடைத்திருக்கின்றது, பெண் சமுதாயம் மேன்மையடைந்து வருகிறது என கூறினார். பின்னர் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்று அதிமுகவினர் திமுக ஆட்சியை பழித்து கூறினார்கள். ஆனால் தற்போது மகளிர் உரிமை தொகையை அனைவருக்கும் கொடுத்து வருகின்றோம் என தெரிவித்தார். நமக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனையில மகுடத்தில் ஜொலிக்கிற ஒரு வைரமாக இந்த திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம் திகழ்கிறது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல லண்டன் கிங்ஸ் கல்லூரி ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. அதிலேயே இப்போ எப்படி பெண்களுடைய அந்த பெண் சமுதாயம் முன்னேறி உள்ளது, அவர்களுக்கு நான் ஏற்கனவே கூறியது போல உணவுக்காகவும் மருத்துவ செலவுக்காகவும் சிறு சிறு தொழில் தொடங்குவதற்கெல்லாம் இது உபயோகம் உள்ளது. கிட்டத்தட்ட 45% பெண்கள் அவ்வாறு நல்ல முறையில் உபயோகப்படுத்தியுள்ளார்கள் என்பது அந்த ஆய்வு கூறுகிறது. அதுபோல மாநில திட்டக்குழுவும் 70% மேலே பெண்களுக்கு இந்த உபயோகமாக நல்ல முறையிலே சிறு கடன் சிறு தொழில் என்ற முறையிலே நல்ல முறையில் உபயோகப்படுத்தப்படுகிறது என்றும் மாநில திட்டக்குழு ஆய்விலே. உத்தரமேரூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தேர்தல் பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் திமுக அரசின் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த பிரச்சார கூட்டத்தில் வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களுடன் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு மக்களை சந்தித்து சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்ந்து அதிக வாக்குகளை இலக்காக நிர்ணயித்து ஒவ்வொரு வாக்குச்சாவடி உறுப்பினருக்கும் அவரவருக்கான இலக்கினை நிர்ணயித்து கொடுத்தார். இதையடுத்து திமுக ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் தலைமையில் தேர்தல் பணிகள் குறித்தும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்தும் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். இதில் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ஆதி நாராயணன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் கிருஷ்ணன், வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திராவிட மாடல் என்பது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டது என்று தமிழக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற யுனைடெட் எக்கனாமிக் போரம் வர்த்தக உச்சி மாநாட்டில் தமிழக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திராவிட மாடல் என்பது எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதி கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது என்றும், இந்த உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி ஆகியவையே தமிழகத்தை $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி அழைத்து செல்கிறது என்றும் கூறினார். இந்தியாவின் சராசரி பொருளாதார வளர்ச்சி 11%ஆகவும், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களின் வளர்ச்சி 10 முதல் 11%ஆகவும் உள்ள நிலையில் தமிழகம் 16% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது என்றும் கூறினார். ஒரு ஈவென்ட்டை இங்க ஒரு கான்க்ளேவ் நடத்திட்டு இருக்காங்க. மிகவும் சிறப்பாக இருக்கிறது. நிச்சயமாக பொதுமக்கள், அதுவும் இல்லாமல் குறிப்பாக இளைஞர்கள், அதே நம்ம மாணவர்கள் அனைவரும், கல்லூரி மாணவர்கள் அனைவரும் நிச்சயமாக இங்கே வந்து இந்த ஸ்டால்லாம் நிச்சயமாக பார்க்கணும். ஏன்னா ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பிள்ளைங்க, நிறைய ஸ்டார்ட் அப், நிறைய இனோவேட்டிவ் பொருட்கள் எல்லாம் இங்கே இருக்குது. இதை பார்த்து நீங்களும் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்குது. தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று மாநில மகளிரணி செயலாளர் முத்துலட்சுமி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே எரிபுரக்கரையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மகளிரணி பிரிவிற்கு கூடுதல் உறுப்பினர்கள் சேர்க்கும் வகையில் மாநில மகளிரணி செயலாளர் முத்துலட்சுமி தலைமையில் கட்சி உறுப்பினர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டனர். இதையடுத்து மாநில மகளிரணி செயலாளர் முத்துலட்சுமி செய்தியாளர்களிடம் பேசிய போது, புலால் நகரில் முறையான சாலை வசதி இல்லை என்றும், மழைநீர் தேங்கி வீதியெல்லாம் குட்டை குளம் போல் இருக்கின்றது என்றும் தெரிவித்தனர். இது தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று கூறினார். இங்கே சுற்றுப்பயணம் வரும்போது இங்க வந்து நம்ம கட்சி தொண்டர்கள்லாம் வந்து இந்த பகுதியில் வந்து நம்ம மக்கள் வந்து இந்த ஏரியாவில் வந்து மிகப்பெரிய அளவில் தண்ணி, மழை பெஞ்சா தண்ணி, ரோடு வசதி இல்லாமல் தண்ணி அங்கங்கே குட்டை குட்டையாக நிற்கிது. சாலவாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் சாலவாக்கம் கிராமத்தை தனி ஒன்றியமாக தமிழக அரசு வெளியிட்டதற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு அனைவரும் நன்றி தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் உள்ள சாலவாக்கத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம்
கிராம ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் ஆகியவற்றை கிராம வள பயிற்றுநர்களால் சமூக தணிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதற்கான ஒப்புதல் பெறப்பட்டது. இதைத் தொடர்ந்து சாலவாக்கம் கிராமத்தை சுற்றியுள்ள 36 ஊராட்சிகளை இணைத்து தனி ஒன்றியமாக தமிழக அரசு வெளியிட்டதற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு அனைவரும் நன்றி தெரிவித்தனர். பின்னர் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் சமூக தணிக்கை வட்டாரவள பயிற்றுனர் மேகராஜன், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் மகாகவி பாரதியார் பிறந்த நாளையொட்டி முப்பெரும் விழா நடைபெற்றது. கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் மகாகவி பாரதியார் பிறந்த நாளையொட்டி சிந்தனை கவிஞர் கவிதாசன் வானொலி, மாமணி, ஜே. கமலநாதன் அறக்கட்டளை ஆகியோர் சார்பாக முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பாரதியின் பாடல்கள் எவ்வயதை சார்ந்தவர்களுக்கு பாடப்பட்டுள்ளன என்பது குறித்த பட்டிமன்றம் நடைபெற்றது. இதில் பட்டிமன்ற நடுவராக அகபதி அரங்க கோபால் பங்கேற்று பெண்களின் பருவங்களை குறிக்கும் வகையில் அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் என்ற பிரிவுகளின் கீழ் அந்தந்த வயதை ஒத்தவர்கள் கருத்துரை வழங்கினர். இதைத் தொடர்ந்து கல்லூரியின் முனைவர் அருட் சகோதரி மேரி பாபிலோலு தலைமையில் சிறப்பு விருந்தினராக கவிஞர் கவிதாசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் பரிசு தொகையும், பட்டிமன்றத்தில் வாதிட்ட மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இதில் கல்லூரியின் செயலர் அருட் சகோதரி குழந்தை தெரசா, தமிழ்துறை தலைவர் மகேஸ்வரி உள்ளிட்ட ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கரூரில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வளர்ச்சி குறித்து ஊடக பிரிவு சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கரூர் மாவட்ட மாநகராட்சிக்கு உட்பட்ட தனியார் கூட்டரங்கில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஊடக பிரிவு சார்பில் ஆலோசனை கூட்டம் கட்சியின் மாவட்ட செயலாளர் ரவி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில ஊடக பிரிவு செயலாளர் குமரவேல் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து தீவிர உறுப்பினர் சேர்க்கை நடத்துதல், கட்சியின் கொள்கைகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்தல் போன்ற பணிகளை இன்னும் ஒரு வார காலத்தில் மாவட்டம் முழுவதும் துவக்க உள்ளதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் ஒன்றிய செயலாளர் முருகன், மாவட்ட துணை செயலாளர் வேங்கை சுடர்மணி, மாநில இளைஞரணி செயலாளர் சந்தோஷ்குமார், மாவட்ட இளைஞரணி செயலாளர் பிரகாஷ், மேற்கு மண்டல பொறுப்பாளர் பிரபா ஆகியோர் கலந்து கொண்டனர். குடியாத்தத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக மருத்துவத்துறை சார்ந்த உபகரணங்களை வழங்கினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஷெப்லின் சுகாதார ஆராய்ச்சி நிறுவனம், தொழுநோய் மையம், கரிகிரி மருத்துவமனை, கிரீன்வே அறக்கட்டளை ஆகியவை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பல்வேறு பரிசோதனைகளுக்கான மருத்துவ ஆலோசனைகள், தேவையான மருத்துவ பரிசோதனைகள் வழங்கப்பட்டன. இதையடுத்து முகாமில் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை உறுப்புகள், முடநீக்க கருவிகள் போன்ற உபகரணங்கள் வழங்குவதற்காக பரிசோதனை செய்து அளவுகள் எடுக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், விளையாட்டுத் துறையில் பங்கேற்பதற்கான வழிகாட்டுதல்களும் வழங்கப்பட்டன. இம்முகாமில் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன், கோட்டாட்சியர் சுபலட்சுமி, நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன், வழக்கறிஞர் பூபதி, மாவட்ட தொழுநோய் அலுவலர் மருத்துவர் பிரீதா ஆகியோர் பங்கேற்று மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டைகள், சான்றிதழ்கள், சக்கர நாற்காலிகள், உதவி உபகரணங்களை வழங்கினர். இதில் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பயன்பெற்றனர். அந்தமான் காமராஜர் ஆங்கில வழி பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. அந்தமானில் நாடார் சங்கத்தின் சார்பில் காமராஜர் ஆங்கில வழி பள்ளி நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா கொண்டாடப்பட்டது. இதில் முதன்மை விருந்தினராக ராணுவ தேசிய மாணவர் படையின் கமாண்டர் KY சிங் கலந்து கொண்டார். விளையாட்டு விழாவையொட்டி பள்ளி மைதானத்தில் மாணவர்களின் அணிவகுப்பும் பயிற்சிகளும் நடைபெற்றன. விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. அந்தமான் காமராஜர் மெட்ரிகுலேஷன் பள்ளி விளையாட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் காவல் உதவி ஆய்வாளர் முருகன், நாடார் சங்க தலைவர் ராமமூர்த்தி, செயலாளர் ராமநாதன், இளைஞரணி தலைவர் பொன்ராஜ் நாடார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கீரமங்கலத்தில் உள்ள அம்புலி ஆற்றில் பேரூராட்சி சார்பில் கொட்டப்படும் குப்பைகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்களும் விவசாயிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மழைநீர் அம்புலி ஆற்று வழியாக சென்று கடலில் கலக்கும். ஆனால் தற்போது அம்புலி ஆற்றில் கீரமங்கலம் பேரூராட்சி சார்பில் சேகரிக்கப்படும் கழிவு குப்பைகளை
ஆற்றில் கொட்டுவதால் துர்நாற்றம் வீசும் நிலை உள்ளது. மேலும் அவ்வப்போது குப்பைகளை எரிப்பதனால் சாலை முழுவதும் புகைமூட்டங்கள் காணப்படுவதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் விவசாயிகளும் மிகவும் அவதிப்படுகின்றனர். இதுகுறித்து பலமுறை கோரிக்கை வைத்தும் நீர்வளத்துறை சார்பில் பேரூராட்சிக்கு ஆற்றில் குப்பை கொட்ட வேண்டாம் என அறிவிப்பு விடுத்த நிலையிலும் தொடர்ந்து ஆற்றில் குப்பை கொட்டி வருகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு ஆற்று பகுதியில் உள்ள குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்களும் விவசாயிகளும் கோரிக்கை விடுத்தனர். காமராஜர் குறித்து அவதூறாக பேசிய யூடியூபரை கண்டித்து காரைக்காலில் 100க்கும் மேற்பட்ட நாடார் சமுதாயத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் கல்வி தந்தை கிங்மேக்கர் காமராஜர் குறித்து யூடியூப் சேனலில் அவதூறாக பேசிய யூடியூபர் முக்தார் அகமதை கண்டித்து தமிழகம் முழுவதும் நாட்டார் சமுதாய அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் யூடியூபர் முக்தார் அகமதை கண்டித்தும் அவரை உடனடியாக தமிழக காவல்துறை கைது செய்ய வலியுறுத்தியும் புதிய பேருந்து நிலையம் அருகே காரைக்கால் மாவட்ட நாடார் சமுதாயம் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் யூடியூபர் முக்தார் அகமதை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முக்தார் என்பவர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசியிருக்கார். அவர் என்ன பேசுகிறன்னு தெரியாமே பிதற்றியிருக்கார். இப்போ இருக்கிற அணைகள் எல்லாமே காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டவை தான். 9 அணைகள். இது அணையில் கேரளாவில் ஒரு புலம்புழா அது ஒன்று கட்டியிருக்காரு. அது சேர்த்தா 10. இது தெரியாமல் அவர் ஒன்றும் பண்ணல, கள்ள நோட்டு அடிக்கிறவங்களுக்கு உதவி பண்ணார். அப்புறம் லஞ்சம் அவர் பீரியடில் தான் உருவாச்சு அப்படின்னு இன்னும் பைத்தியம் மாதிரி பிதற்றிருக்கார். இந்த பிதற்றலுக்கு ஆட்சேபம் தெரிவித்து நாங்கள் இன்றைக்கி புது காரைக்கால் நகர பேருந்து நிலையத்தில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். சேலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழகம் முழுவதும் பாமக சார்பில் 10.5% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாநகர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கோட்டை மைதானத்தில் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், 10.5% தனி இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு வழங்கி கல்வி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும், அனைத்து சாதியினருக்கும் இடஒதுக்கீடு கிடைத்திடும் வகையில் நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியில் பாமக சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியின் மாநில இணை பொதுச் செயலாளரும் மாநில செய்தி தொடர்பாளருமான அருள் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 5ஆம் வகுப்பு மாணவர்கள் முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை எழுதிய 142 புத்தகங்கள் ஒரே நேரத்தில் வெளியீடு செய்தனர். எழுத்தாளர் சேட்டன் பகத் சென்னை முகப்பேரில் உள்ள வேலம்மாள் மண்டபத்தில் பள்ளி மாணவர்கள் எழுதிய 142 புத்தகங்களை வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலம்மாள் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் எழுதிய புத்தகத்தை பிரபல எழுத்தாளர் சேட்டன் பகத் வெளியிட்டார். குழந்தைகளின் எண்ணங்களை மேம்படுத்தும் வகையில் கதைகள், அரிய தகவல்கள் என பல்வேறு வகைகளை சேர்ந்த 142 புத்தகங்கள் ஒரே நேரத்தில் வெளியிடப்பட்டன. புத்தகங்களை வெளியிட்ட மாணவர்களுக்கு வேலம்மாள் பள்ளி சார்பில் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சேட்டன் பகத் 142 இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதில் பெருமையாக இருப்பதாகவும், தற்போதைய தலைமுறை மாணவர்கள் சமூக வலைதளங்களில் மூழ்கியிருக்கும் நிலையில் இதுபோன்ற புத்தகங்கள் எழுதும் மாணவர்களை பார்க்கும்போது இவர்கள் நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் தெரிவித்தார். பொன் அமராவதி அருகே வெளிநாட்டிலிருந்து கடந்த வாரம் வந்த இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே இடையன்பாறை கிராமத்தில் அடித்து உயிர் மாய்த்ததை போல் ஆண் சடலம் கிடப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் காரையூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்போது அரை நிர்வாணத்தில் காயங்களுடன் கிடந்த இளைஞர் ஒருவரின் உடலை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். விசாரணையில் புதுக்கோட்டை மேட்டுப்பட்டி கிராமத்தை சேர்ந்த பாண்டி என்ற இளைஞர் என்பதும், இவர் சிங்கப்பூரிலிருந்து கடந்த வாரம் விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்துள்ளதாக கூறப்படுகின்றது.
இதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேட்டூர் அனல் மின் நிலையம் செல்லும் சாலையில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேட்டூர் அனல் மின் நிலையம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் முதியவர் ஒருவர் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் கிடப்பதாக கருமலைக்கூடல் காவல் நிலையத்திற்கு அந்த வழியாக சென்றவர்கள் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் முதியவரின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இறந்து போன நபர் சின்னக்காவூர் பகுதியை சேர்ந்த முதியவர் வெங்கட்ராமன் என்பதும் இவர் அனல் மின் நிலையத்தில் உள்ள கருப்புசாமி கோவில் பூசாரியாக வேலை செய்து வந்ததும் தெரிய வந்தது. சைக்கிளில் சென்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி தலை துண்டிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என கருமலைக்கூடல் போலீசார் தகவல் தெரிவித்தனர். அப்பகுதிகளில் வீடுகளில் பொருத்தப்பட்டு இருக்கும் சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற வாகனம் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். சோழபுரம் பைரவேஸ்வரி அம்பாள் சமேத பைரவேஸ்வரர் கோவிலில் 22ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் சோழபுரத்தில் உள்ள புராதனமிக்க பைரவேஸ்வரி அம்பாள் சமேத பைரவேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தேய்பிறை அஷ்டமியையொட்டி திருக்கல்யாண உற்சவம் நடந்தது. இதில் கோவில் மூலவர்களுக்கு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் பல்வேறு மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் பெற்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திறக்கப்படாத பைபாஸ் சாலையில் சென்ற மோட்டார் சைக்கிள் மீது கார் மோதியதில் கம்பி கட்டும் தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருவள்ளூர் அடுத்த பூண்டி ரங்காபுரத்தை சேர்ந்த ஆறுமுகத்திற்கு திருமணமாகி மனைவியும் ஒரு குழந்தையும் உள்ளனர். இவர் கட்டிடங்களுக்கு கம்பி கட்டும் தொழில் செய்து வந்தார். இந்நிலையில் ஆறுமுகம் திருவள்ளூர் அடுத்த காக்கலூரில் நடைபெற்று வரும் கட்டிடத்திற்கு கம்பி கட்டும் தொழில் முடித்துவிட்டு தனது மோட்டார் சைக்கிளில் வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார். அவர் திறக்கப்படாத நெடுஞ்சாலையில் சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் மோதியதில் ஆறுமுகம் தூக்கி வீசப்பட்டார். பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2வது கட்ட விரிவாக்க தொடக்க விழா திருவள்ளூர் மாவட்டம் இந்து கல்லூரியில் நடைபெற்றது. சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி வட்டம் இந்து கல்லூரியில் அமைச்சர் நாசர் 1482 மகளிருக்கு உரிமை தொகைக்கான வங்கி பற்று அட்டைகளை வழங்கினார். அவருடன் மாவட்ட ஆட்சியர் பிரதாப், சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜி ராஜேந்திரன், சந்திரன், துரை சந்திரசேகர், ஆவடி மாநகராட்சி மேயர் உதயகுமார், ஆணையர் சரண்யா, மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ், கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன், தனித்துணை ஆட்சியர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாண்புமிகு உயிரினு மேலான தமிழக முதல்வர் அவர்கள் தன் தேர்தல் கால அறிக்கையில் குறிப்பிட்டதைப் போல திராவிட மாடல் ஆட்சி அமருமேயானால் மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று தன் தேர்தல் கால அறிக்கையில் அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் ஆட்சிக்கு வந்தவுடன் இருந்த குடும்பதாரர்கள் 2,60,00,000. அந்த 2,16,00,000 அந்த 2,16,00,000 பேரில் தமிழகத்தில் 3வது இடத்தை பிடிக்க திமுகவுக்கும் தாவேகவுக்கும் இடையே போட்டி நிலவுவதாக பாஜக இளைஞரணி மாநில தலைவர் சூர்யா தெரிவித்துள்ளார். பாஜக கோவை கோட்டை இளைஞரணி நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்றது. மாவட்ட இளைஞரணி தலைவர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில இளைஞரணி தலைவர் சூர்யா கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம், செயற்குழு உறுப்பினர் வசந்தராஜன், மாவட்ட தலைவர் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய சூர்யா, தமிழகத்தில் 3வது இடத்தை பிடிக்க திமுகவுக்கும் தாவேகவுக்கும் இடையே போட்டி நிலவுவதாக தெரிவித்தார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கை நீதிமன்ற ஆணைப்படி தமிழில் நடத்த வேண்டும் என தெய்வத்தமிழ் பேரவை அமைப்பினர் கோரிக்கை விடுத்து உள்ளனர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் 14 ஆண்டுகள் கழித்து 2026 குடமுழுக்கு நடைபெற உள்ளது.
இந்த குடமுழுக்கை தமிழில் நடத்த வேண்டும் என கோரி தெய்வ தமிழ் பேரவை சார்பில் ஏற்கனவே மனு அளிக்கப்பட்டு உள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தமிழ் ஓதுவார்களும் சரிபாதி கலந்து கொண்டு தமிழில் வேள்வி நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கருவறைக்கு வெளியேதான் தமிழர்கள் பூஜை செய்யக்கூடிய நிலை உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக தமிழக அரசுக்கும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவுக்கும் ஏற்கனவே மனு கொடுத்துள்ளதாக தெரிவித்தனர். பேரருளால் அன்னை மீனாட்சி அம்மன் அங்கையர்கண்ணே திருக்கோயில் குடமுழுக்கு பெருவிழாவானது நிகழ உள்ளதாக நாங்கள் பாலாலயம் ஆரம்பிக்கும் போதே தமிழில் தான் நடத்தணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுட்டு போயிருக்கிறோம் தெய்வத்தமிழ் பேரவை சார்பாக. தற்போது வேள்வி நடத்தி வைப்பவர்கள் யார்? இனி வருவது திரையுலக செய்தி. இயக்குனர் வெற்றிமாறனுடன் இணைந்து பணியாற்றிய அனுபவம் கை கொடுத்ததாக திரைப்பட இயக்குனர் சுரேஷ் கோவையில் தெரிவித்துள்ளார். நடிகர் விக்ரம் பிரபு மற்றும் LK அக்ஷய்குமார் நடிப்பில் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து உருவாகி உள்ள திரைப்படம் வரும் டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமாக உலகெங்கும் திரையரங்குகளில் வெளியாகிறது. இப்படத்தை இயக்குனர் வெற்றிமாறனின் இணை இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி இயக்கியுள்ளார். இந்நிலையில் திரைப்படத்தில் நடித்துள்ள நடிகர் விக்ரம் பிரபு, அக்ஷய்குமார், இயக்குனர் சுரேஷ் மற்றும் திரைப்படத்தின் கதை ஆசிரியரான டானாகாரன், இயக்குனர் தமிழ், ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கம், நடிகைகள் அனந்தா, அனிஷ்மா உள்ளிட்ட குழுவினர் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது பேசிய தமிழ், தான் உண்மையில் சந்தித்த அனுபவத்தை வைத்து இப்படத்தின் கதையை எழுதியதாக தெரிவித்தார். ஒரு காவல் அதிகாரிக்கும் விசாரணை கைதிக்குமான பயணம்தான் இப்படத்தின் மையக்குறி என தெரிவித்தார். நடிகர் விக்ரம் பிரபு பேசுகையில் டானாகாரன் படத்தை பார்த்துவிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாராட்டியதாக தெரிவித்தார். உண்மைக்கு நெருக்கமான காட்சிகளை உருவாக்குவதில் இயக்குனர் வெற்றிமாறனுடன் பணியாற்றிய போது கிடைத்த அனுபவம் இந்த படத்தை இயக்க உதவியதாக இருந்தது என திரைப்பட இயக்குனர் தெரிவித்தார். சார், இது இவருடைய லைஃப்ல நடந்தது. ஒரு சிறைவாசிய கோர்ட்டு கூட்டிட்டு போற இதுல 2 பேருக்குமான உறவு தான். ஸோ அது என்ன இவருடைய லைஃப்ல நடந்ததை நான் கொஞ்சம் எடுத்து ஒர்க் பண்ணிருக்கேன். நீங்களா வெற்றிமாறன் அவங்களுடைய தெளிவானதால அவங்களுடைய பாதிப்பு. இனி வருவது உலக செய்தி. கச்சா எண்ணெய் கடத்தலில் வெனிசுலா கப்பல் நிறுவனத்துக்கு அமெரிக்கா தடை விதித்து உள்ளது. உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் தாயகமாக வெனிசுலா உள்ள நிலையில் கரீபியன் கடற்பகுதி வழியாக அவ்வப்போது ஈரானுக்கு கச்சா எண்ணெய் கடத்தி செல்லப்படுகின்றது. இதன் மூலம் அங்குள்ள பயங்கரவாதிகள் வருவாய் ஈட்ட உதவுவதாக வெனிசுலா மீது அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. இதனால் 2022ஆம் ஆண்டு ஈரானுக்கு கச்சா எண்ணெய் கடத்தி செல்ல அமெரிக்கா தடை விதித்தது. இதனை மீறி வெனிசுலாவில் இருந்து ஈரானுக்கு கச்சா எண்ணெய் கப்பல் மூலம் சென்று கொண்டிருந்த போது அமெரிக்க கடற்படையினர் சிறைபிடித்தனர். இந்நிலையில் கச்சா எண்ணெய் கடத்தலுக்கு உதவிய வெனிசுலா அரசுக்கு சொந்தமான கப்பல் நிறுவனம் மற்றும் 6 கப்பல்களுக்கு அமெரிக்கா தடை விதித்து உள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்தி. உலக கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறி உள்ளது. சென்னை ராயப்பேட்டையிலும் நேரு பார்க்கிலும் 5வது உலக கோப்பை ஸ்குவாஷ் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியின் காலிறுதியில் இந்திய அணி 3-0 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி 2வது முறையாக அரையிறுதிக்கு முன்னேறியது. இதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனை ஜோஸ்னா சின்னப்பா 3-0 என்ற செட் கணக்கில் டீகான் ரசேலை தோற்கடித்தார். ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் அபய் சிங் 3-0 என்ற செட் கணக்கில் வான் நிகர்கை விரட்டியடித்தார். மற்றொரு பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனை அனாஹத் சிங் 3-0 என்ற செட் கணக்கில் ஹாய்லி வாட்டை வீழ்த்தினார். இதையடுத்து இந்திய அணி இன்று நடைபெறும் அரையிறுதியில் நடப்பு சாம்பியன் எகிப்தை எதிர்கொள்கிறது. இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் என்று ஒரு சவரன் 98,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 12,370 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் ஒரு சவரன் 1,960 ரூபாய் அதிகரித்து 98,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,07,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 1 கிராம் வெள்ளி 210 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,10,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் மீதான தாக்குதலை முறியடித்த தியாகிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மலர் தூவி மரியாதை. கடமையில் கண்ணாக இருந்து மிக பெரும் அபாயத்தை துணிச்சலுடன் எதிர்கொண்டவர்கள் என புகழஞ்சலி. மேகதாட்டு அணை விவகாரத்தில் திமுக அரசு துரோகம் செய்யாது என உறுதியளித்த அமைச்சர் ரகுபதி. தமிழ்நாட்டு மக்களின் விருப்பத்துக்கு மாறாக மேகதாட்டில் அணை கட்ட விடமாட்டோம் என்றும் சூளுரை. தமிழ்நாட்டில் கஞ்சாவும் உயர் ரக போதைப் பொருட்களும் புழக்கத்தில் உள்ளதாக நாகேந்திரன் குற்றச்சாட்டு. போதைப் பொருள் புழக்கத்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டல். போர் நிறுத்தம் என ட்ரம்ப் அறிவித்த பிறகும் தாய்லாந்து கம்போடியா படையினர் தொடர்ந்து மோதல். கம்போடியா படைகளை விலக்கிக் கொண்டால்தான் போர் நிறுத்தத்துக்கு உடன்படுவதாக தாய்லாந்து பிரதமர் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.